நம்ம கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ஹெல்த்தியான தீவனம் கொடுக்குமா? போம்மா. அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களை இடத்த மாத்தணும். வாரத்துக்கு ஒரு தடவை இவங்க நம்ம வெளில கொண்டு போயிடுவோம். உள்ளே தானே இருக்குங்க, மண் தரையில கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? மோஸ்டா இவங்க எல்லாரும் வெளில தான் வச்சிருப்போம். கிளைமேட் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. பெரிய கோழினாலே தாங்க முடியாது இந்த கிளைமேட் எல்லாம். கோழி குஞ்சுங்கெல்லாம் கண்டிப்பா மண்டை போட்டுருங்க. நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு கேர் எடுத்து பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது வந்தாலும் ஈஸியா நம்ம சமாளிச்சிடலாம். ஈஸியா காப்பாற்ற முடியும். சரிங்களா? நிறைய இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இல்ல நாட்டு மருந்தும் இருக்கு, அதை வச்சு ஈஸியா காப்பாத்திடலாம். யாரா கண்டுபிடிச்சிங்களா? இந்த ஹெல்த்தியான ஃபுட் என்னன்னு தெரியுமா? மண்புழு தான். சரி, இப்போ வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மண்புழு கோழி குஞ்சுங்க சாப்பிடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதுல கிடைக்கும் சொல்லிட்டு. இருக்கிறதுலே ஹை புரோட்டீன் ரிச் ஃபுட்னா அது மண்புழு தான். சிக்ஸோட growthக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். கோழியே புரோட்டீன் தான். இது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்க சாப்பிடலாம். ஆனா இப்போ அவங்க வளர்றதுக்கு அவங்களுக்கு புரோட்டீன் கொடுத்து தான் ஆகணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு மண்புழுல. அது எதுக்கு கோழி குஞ்சுகளுக்கு யூஸ் ஆகும்னா மசில் growthக்கும் டிஷ்யூ growthக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா கோழி குஞ்சோட போன் ஹெல்த்துக்கும் முட்டை போடுற கோழிங்களுக்கு ஓடு நல்ல ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் 2 மாசம் வரைக்கும் தான் நம்ம கூண்டுல வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேய்ச்சல்ல தான் விட்டுரும் நம்ம. ஸோ அதுங்களுக்கு வந்து இப்ப இருந்து நம்ம இதெல்லாம் கொடுத்து பழகினாதான் வெளில போச்சுங்கன்னா இந்த மாதிரி புழு எல்லாம் எடுத்து சாப்பிடறதுக்கு பழகுங்க. உள்ளே வச்சு கம்பெனி ஃபீட கொடுத்து பழகிட்டோம்னா அதுங்க கம்பெனி ஃபீட் தான் எதிர்பார்க்குங்க. அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ மண்புழு கொடுக்கறது ரெகுலரா கொடுத்துட்டு இருப்போம். இவங்களுக்கு ரெகுலரா மண்புழு கொடுக்கணும்ன்றதுக்காகவே ஆட்டு எரு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா கும்பலா ஒரு இடத்துல கொட்டி வச்சிருவோம். ஸோ அதுல வந்து மண்புழு ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். அதுல இருந்து நம்ம எப்பவுமே எடுத்து கொடுத்துருவோம். அவ்வளவுதான் மக்களே. அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு மண்புழு எடுத்தாச்சு. இப்ப நம்ம வண்டி எடுத்து கிளம்பிடுவோம். இது தப்புல வண்டியில போறவங்க எங்க அப்பா தான் ஆட்டுங்களுக்கு மல்பேரி தழை வெட்டி எடுத்துட்டு போறாரு. நம்ம எடுத்துட்டு வந்த மண்புழுவை இவங்களுக்கு நம்ம போட்டுற வேண்டியதுதான். பாருங்க என்ன மாதிரி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா மக்களே. யாரும் கோச்சிக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க ஆடெல்லாம் உங்ககிட்ட நான் காட்டவே இல்ல. ஒரு வீடியோ கூட அதை பத்தி நம்ம போடவும் இல்ல. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா? இன்னும் ஷெட் ஒர்க் பெண்டிங் இருக்கு. அதை போடும் போதும் அதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன அதுல பண்ண போறோம்ட்டு கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா பை பை.